Hello friends, welcome back to my channel. எங்க வீட்ல மல்லிகை பொருள் நாங்க எப்படி வாங்குவோம் அப்படினு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துர்க்கேன். அரிசி வகையில பாத்தீங்க அப்படினா சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, பச்சை அரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி. மொத்தமே 5 வெரைட்டி ஆஃப் அரிசி இருக்கு. சாப்பாட்டு அரிசி ஒரு மூட்டையா வாங்கிட்டீங்க அப்படினா 3 மாசத்துக்கு கதை ஓடிரும் தாராளமா. இட்லி அரிசி ஒரு 5 கிலோ பை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2-2.5 மாசம் கதை ஓடிரும். அதுக்கப்புறம் பச்சை அரிசி நாங்க ரேஷன்ல தான் வாங்குவோம். ஸோ பச்சை அரிசி, பாஸ்மதி அரிசியும் சீரக சம்பா அரிசியும் ஒரு கிலோ வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 கிலோ ஆயிரும். அப்பப்ப நம்ம பிரியாணி செய்யறதுக்கு, கெஸ்ட் ஏதாவது செய்யறதுக்கு, வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வகை இவ்வளோதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேரளா மட்டை அரிசி, அப்புறம் குண்டு அரிசி அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவுமே கிடைச்சா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிறுதானிய கம்பு, கேழ்வரகு, திணை. உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாலே இந்த 3 பொருளும் கண்டிப்பா சேருங்க. பிகாஸ் அவங்க சாப்பிட மாட்டாங்க, பட் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ திணை, கேழ்வரகு, கம்பு, இது 3ல ஏதாவது ஒன்று 1/4 கிலோ பேக்கெட் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். பருப்பு வகைன்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து. உளுந்து ஒரு 3 கிலோ வாங்கி வச்சிருவேன். துவரம் பருப்பு 2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ. பாசிப்பருப்பு பொங்கலுக்கும், அதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பு கூட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ரசம் கூட வச்சு சாப்பிடுவோம். அந்த கூட்டுக்கும் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணோம். கடலை பருப்பு வடை, எப்பயுமே வடை ஃபேவரட். எங்கள் அம்மாவோட ஃபேவரட். எங்கள் அம்மா வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே பயிர் வெரைட்டியில் பாருங்க, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, ராஜ்மா. அதுக்கப்புறம் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பட்டாணி, சோயா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், உப்பு வகையில் கல்லுப்பு, தூளுப்பு, புளி, தேன், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. இதில் இருக்க எல்லாமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் உப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது. தூள் உப்புனாலும் சரி, கல்லுப்புனாலும் சரி, ரெண்டுமே கம்பல்சரி இருக்கணும். புளியும் கம்பல்சரி கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். குழந்தைங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நார்மல் சர்க்கரையை தவிர்த்து நாட்டு சர்க்கரை போட்டு கொடுங்க. அதே மாதிரி தேன்லாம் ஊற்றி நம்ம வேஃபில் பண்ணி கொடுக்கலாம். தென் ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அதர்ஸில் ரவை, சேமியா, அவல், இது 3மே எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்குங்க. பட் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக இந்த 3மே பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாத்தோட ஃபேவரட் இது 3ம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஐட்டம் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. குழம்புக்கே மெயினாக ஃபஸ்ட்டு தேவைப்படுறது கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, தனியா, மிளகு, பெருங்காயத்தூள், வரமிளகாய், பிரியாணி தூள். இந்த ஐட்டம் எல்லாமே மெயினாக நம்மளுக்கு தேவைப்படும். தாளிப்புன்னு வந்தாலும் தேவைப்படும், குழம்புக்குன்னு வந்தாலும் இந்த பொருள் எல்லாமே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பல்காகவும் கொஞ்சம் நிறையா வாங்குறதும் நாங்கள் எங்கே வாங்குவோம், என்ன இது, அதை பற்றியோட வீடியோவுமே நெக்ஸ்ட்டு போடுறேன், செக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வகைகள். சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், 4 எண்ணெய் இருக்கு. இதில் நிறைய பேர் வீட்டில் வந்து சமையல் எண்ணெய்க்கு பதில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை பொரிக்கிறதுக்கு மட்டும் இந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. கோல்டு வின்னர், ஃபார்ச்சூன் அந்த மாதிரி. எங்கள் வீட்டிலலாம் 2 மாதத்துக்கு 3 லிட்டர் ஆயில் ஆகுங்க. தாராளமாக ஆகும். தேங்காய் எண்ணெய் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க, நான்வெஜ் குழம்புக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு தேய்க்கிறதுக்கும் தனியாக நம்ம தேங்காய் எண்ணெய் வாங்க வேண்டியது இருக்கு. நெய் குழந்தைங்களுக்கு, நல்லெண்ணெயும் எங்கள் வீட்டில் தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க தாளிப்புக்கு. இது எல்லாமே கன்ஃபார்ம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பொருள். மாவு வகைகள் பாருங்க, கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, ராகி மாவு. ராகி வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சாலும் ஓகே, ராகி மாவு வாங்கினாலும் ஓகே. களி கிண்டி கொடுக்கலாம். அரிசி மாவுன்னா நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இல்லை முறுக்கு சாப்பிடணும் போல் இருக்குன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவுலாம் பஜ்ஜி சுடுறதுக்கு. கோதுமை மாவு சப்பாத்தி, என்னோட ஃபேவரட் சப்பாத்தி செய்கிறதுக்கு. அப்புறம் பொடி வகைகளில் பாருங்க, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, கரப்பொடி, மல்லிப்பொடி, சீரகத்தூள், இட்லி பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, முட்டை மசாலா. இவ்வளோ பொடி இருக்குங்க. இவ்வளோ பொடியும் நம்ம எதுக்கு சேர்ப்போம்? நம்ம குழம்புக்கு தான் சேர்ப்போம். இட்லி பொடியை தவிர எல்லாமே நம்ம குழம்புக்கு போடுற பொடி தாங்க இந்த பொடி. இது இல்லாமல் இன்னும் பிரியாணி மசாலா இருக்குது, சிக்கன் 65 அதெல்லாம் அப்படியே பின்னாடி வருது பாருங்க. பொடி வகைகளில் இவ்வளோ பொடி இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கணுங்க. நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, பட்டரு, சீஸு, பன்னீர் அதெல்லாம் அவங்க சாப்பிடல அப்படின்னாலுமே எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை இதை சாப்பிட வைக்கணுங்க. ஏன்னா அதுலலாம் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனால் காலையில் ஆனால் காப்பி குடிக்கிறதுக்கு தூள் பார்த்துக்கோங்க. காப்பி தூள், டீ தூள். அது இல்லை அப்படின்னா க்ரீன் டீ தூள். இது 3மே கன்ஃபார்ம் தேவைப்படும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்லாம் போட்டு கொடுக்குற அவங்களுக்கு அந்த மாதிரி பொடி வாங்கி வச்சுக்கணும். குளியல் பொடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு, ஃபேஸ் வாஷு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, வாஷிங் பவுடரு, வாஷிங் லிக்விடு அந்த மாதிரி. கிளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லைசால், ஓடோனில், விம்மு, ஹார்பிக், ஸ்க்ரப்பு, கம்ஃபர்ட் இது எல்லாமே தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் அதர்ஸில் க்ளவுஸு, டிஷ்யூ, மெடிசன், டயப்பர், சானிட்டரி பேட்ஸு, அதுக்கப்புறம் கேபேஜ் பேகு, மாப்பு, தொடப்பம் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இவ்வளோ பொருள் தேவைப்படுங்க. கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போய் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃபில் பண்ணி வச்சாதான் அடுத்த ஒரு 3 மாதம் சூப்பராக ஸ்மூத்தாக ஓடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.